நம்ம இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் சப்ஜெக்டில் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சாப்டரில் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸை இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா அவங்களால கண்டிப்பாக எக்ஸாமில் 75க்கு மினிமம் 50 மார்க்ஸாவது ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் சப்ஜெக்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ காஸ்ட் அக்கௌண்டிங் வீடியோ, அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களால் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். நம்மளோட சேனலில் செமஸ்டர் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதே மாதிரி 2 மார்க் கொஷின், 5 மார்க், 10 மார்க் தியரி கொஷின்ஸ்க்கெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதெல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா லிங்க்குமே நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த வீடியோவுக்காவது லிங்க் தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம போட்டு பார்க்கக்கூடிய சாப்டர் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. உங்களோட இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்டில் நீங்கள் கண்டிப்பாக ரெஃபர் பண்ண வேண்டிய சாப்டர் இந்த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சாப்டர். ரொம்பவே ஈஸியான சாப்டர், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சாப்டரை ரெஃபர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 மார்க் ப்ராப்ளம், ஒரு 10 மார்க் ப்ராப்ளம் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம போட்டு பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 2024-23 யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 10 மார்க்ஸ் ப்ராப்ளம். ஓகே, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முந்தி நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கேல்குலேஷனுக்கு என்னென்ன ஃபார்மேட் தேவை அப்படின்றத ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். நம்மளோட சேனலில் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சாப்டரில் இம்பார்ட்டண்ட்டான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கேல்குலேஷனுக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஃபார்மேட் நான் சொல்லியிருக்கேன். உங்களோட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் லெட் அவுட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், டீம்டு டு பி லெட் அவுட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ் ஃபார் ரெசிடென்ஸாக இருக்கலாம், இல்லை செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ் ஃபார் ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த 4 சுச்சுவேஷனில் உங்களுக்கு ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ரெஃபர் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிராஸ் ஆனுவல் வேல்யூ கேல்குலேட் பண்ணணும். இந்த ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு அது எப்படி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திடுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து முனிசிபல் ரெண்டல் வேல்யூ, ஃபேர் ரெண்டல் வேல்யூ கம்பேர் பண்ணுங்கள். விச் எவர் இஸ் ஹையர் அதை எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து நீங்கள் ஹையர் கண்டுபிடிச்சிங்க இல்லையா, அதையும் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் லீஸ்ட், எது கம்மியாக இருக்கோ அதுக்கு பேர் எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ. ஓகே, ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து எழுதிக்கணும். மறுபடியும் நீங்கள் வந்து என்ன கம்பேர் பண்ணணும்னா கிடச்சிருக்கிற ஆன்சரை ஆக்சுவல் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் ஹையர், அதுதான் உங்களுக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஓகே, ஸோ இந்த இதை வந்து நீங்கள் மறந்துடக்கூடாது. நம்மளோட சேனலில் உங்களுக்கு வீடியோ சிம்பிளாக இதை எப்படி ஞாபகம் வச்சுருக்குது அப்படின்றதையும் போட்டிருக்கேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த கிராஸ் ஆனுவல் வேல்யூ கேல்குலேஷனில் லெட் அவுட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் டீம்டு டு பி லெட் அவுட் டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு தான் இந்த கேல்குலேஷன். செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸாக இருந்தால் நீங்கள் கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்க தேவையில்லை. அடுத்து கிராஸ் ஆனுவல் வேல்யூ கேல்குலேஷனுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ தான் நீங்கள் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்க போகிறீங்க. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் கண்டுபிடிச்ச கிராஸ் ஆனுவல் வேல்யூவை எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ அதில் இருந்து முனிசிபல் டேக்ஸஸ் பெய்டு பை த ஓனர், இந்த வேர்டை நல்லா கவனிங்க. முனிசிபல் டேக்ஸ் பெய்டு பை த ஓனர் இருந்ததுன்னா நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஸோ கிராஸ் ஆனுவல் வேல்யூவும் உங்களுக்கு செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸுக்கு அப்ளிகபிள் கிடையாது. டேக்ஸஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல்ஃப் ஆக்குபைடு ஹவுசஸ்க்கு அப்ளிகபிள் கிடையாது. ஸோ இந்த முனிசிபல் டேக்ஸஸை நீங்கள் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட் ஆனுவல் வேல்யூ. உங்களோட நெட் ஆனுவல் வேல்யூலேருந்து டிடக்ஷன்ஸ் அலோடு அண்டர் செக்ஷன் 24. என்னென்ன டிடக்ஷன்ஸ் எல்லாம் அலோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்க இல்லையா நெட் ஆனுவல் வேல்யூ, அதில் 30% கேல்குலேட் பண்ணணும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பாரோடு அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அலோடு தான். ஆனால் இந்த லோன் வந்து என்ன பர்பஸ்க்கு அப்படின்றது இருக்குது. ஓகேவா, ஸோ லோன் வந்து ஒன்லி ஃபார் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி இருந்தது. ஹவுஸ் ரிலேட்டடாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணணும்,
அதை வந்து நீங்கள் டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்க, பட் வேறு பர்பஸ்க்கு அப்படின்னா அந்த லோன் வந்து டிடக்ஷனில் அலோடு கிடையாது. ஸோ இதுதான் பேசிக் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இதை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம நவம்பர் 2024 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய 10 மார்க் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நவம்பர் 2024 கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 22 உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியிலேருந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு 10 மார்க் ப்ராப்ளம் இந்த யூனிட்லேருந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது 3 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட இன்ஃபர்மேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்ட்டு ரிசீவ்டு என்னன்னு கொடுத்துருக்காங்க, முனிசிபல் வேல்யூஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு கொடுத்துருக்காங்க, முனிசிபல் டேக்ஸும் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அகைன்ஸ்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க, ரிப்பேர்ஸும் கொடுத்துருக்காங்க. கடைசியாக தான் அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி என்ன பர்பஸ்க்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா லெட் அவுட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆக்குபைடு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஓகே, ஸோ கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்கணும். நான் அதுக்கான ஃபார்மேட்டை இப்போ எடுத்து எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு நான் ஹெட்டிங் எழுதிடுறேன், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. எப்போதுமே வந்து இந்த ஹெட்டிங் ஸ்டேட்மெண்ட்டோட நேம் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடுங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் ப்ராப்ளம் ஓரியன்ட் பேப்பர் இதிலெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் இது தான். ஸோ யாரோட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றதையும் நேம் தெரிஞ்சதுன்னா எழுதிடணும். நமக்கு ப்ராப்ளமில் யாரோட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் மிஸ்டர் அன்பு. ஓகே, ஸோ ஆஃப் மிஸ்டர் அன்பு அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட 3 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட இன்ஃபர்மேஷன் இருக்குது இல்லையா? ஸோ நீங்கள் 3 ஸ்டேட்மெண்ட்டாக பிரிச்சுக்கோங்க. பர்டிகுலர்ஸ் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர்ஸ் அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2, 3. ஓகேவா? ஸோ இதோட நேச்சர் என்ன அப்படின்றதையும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அப்போ தான் நமக்கு கேல்குலேஷன் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெண்டும் பார்த்தீங்கன்னா லெட் அவுட் இல்லையா? ஸோ லெட் அவுட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் வந்து செல்ஃப் ஆக்குபைடு, அதையும் நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஆக்குபைடுக்கு கிராஸ் ஆனுவல் கண்டுபிடிக்கிற வரைக்கும் எந்த கேல்குலேஷனும் கிடையாது. கிராஸ் ஆனுவல் வேல்யூ நெட் ஆனுவல் வேல்யூ நில் தான். ஓகேவா? ஸோ இப்போ நான் எடுத்து எழுதிக்கிறேன் பர்டிகுலர்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஃபார்மேட் சொல்லிட்டேன் இல்லையா? முனிசிபல் ரெண்டல் வேல்யூவையும் ஃபேர் ரெண்டல் வேல்யூவையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். நம்மக்கிட்ட ஃபேர் ரெண்டல் வேல்யூ ப்ராப்ளமில் கொடுக்கல. ஓகேவா? பட் முனிசிபல் வேல்யூஷன் இருக்குது ப்ராப்ளமில். நான் ஃபஸ்ட்டு அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து எழுதிடுறேன். ஃபேர் ரெண்டல் வேல்யூ இருந்தால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் அதோடு தான் கம்பேர் பண்ணுவீங்க. நம்மக்கிட்ட முனிசிபல் வேல்யூஷன் இருக்குது, அந்த அமௌண்ட் என்னென்ன அப்படின்றத எடுத்து எழுதிடுறேன். 45,000, 28,000. செல்ஃப் ஆக்குபைடுக்கு நீங்கள் எழுதவே வேண்டாம். ஓகேவா? ஸோ அடுத்து முனிசிபல் வேல்யூஷன் மட்டும்தான் இருக்குது இல்லையா? அடுத்து எதோட கம்பேர் பண்ணுவோம்னா ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு. ஓகே, நமக்கு ப்ராப்ளமில் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபேர் ரெண்டல் வேல்யூ இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக அடுத்த ஸ்டெப்புக்கு போய் கம்பேர் பண்ணலாம். ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டோடு இப்போ நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து கேல்குலேஷன் கிடையாது. கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்கள் கம்பேர் தான் பண்ண போகிறீங்க. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் பார்த்தீங்கன்னா 40,000, 30,000 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த அமௌண்ட்டை நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ நம்ம இங்கே கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணிவிட்டு whichever is higher. ஓகேவா? ஸோ whichever is higher லீஸ்ட்டோ அதுதான் என்னது எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ. ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டையும் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டையும் முனிசிபல் வேல்யூவையும் கம்பேர் பண்ணுறோம். whichever is less. whichever is less தான் என்னது உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிற அமௌண்ட். ஓகே, ஸோ எது கம்மியாக இருக்குது பார்த்தீங்கன்னா 40,000. இதுதான் எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ. இப்போ இதோட நேம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 28,000 தான் லீஸ்ட்டு. ஓகே, எது கம்மியாக இருக்கோ அதுதான் எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ. அடுத்த ஸ்டெப்பு நம்ம எதோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணணும். ஆக்சுவல் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது whichever is higher. ஓகேவா? ஸோ நான் இங்கே ப்ராப்ளமில் ஆக்சுவல் ரெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த அமௌண்ட்டை எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ ரெண்ட் ரிசீவ்டுன்னு இருக்குது இல்லையா? இதுதான் வந்து ஆக்சுவல் ரெண்ட்டு. அதை நான் எடுத்து எழுதுகிறேன். ரெண்ட் ரிசீவ்டு. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000, 40,000.
எடுத்து எழுதிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ நம்ம கம்பேர் பண்ணணும் whichever is higher. ஓகேவா? ஸோ அந்த whichever is higher தான் இங்கே நம்ம கண்டுபிடிக்கிறது கிராஸ் ஆனுவல் வேல்யூ. எது ஹையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 60,000, இங்கே 40,000 ஹையஸ்ட் இல்லையா? ஸோ எடுத்து எழுதிக்கலாம். செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸை பொறுத்த வரைக்கும் கிராஸ் ஆனுவல் வேல்யூ கிடையாது. ஸோ இதுதான் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் முனிசிபல் டேக்ஸை மைனஸ் பண்ணணும், உங்களுக்கு நெட் ஆனுவல் வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப்பு முனிசிபல் டேக்ஸை மைனஸ் பண்ணணும். எல்லா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, லெட் அவுட்டுக்கு மட்டும்தான். செல்ஃப் ஆக்குபைடுக்கு முனிசிபல் டேக்ஸுமே நீங்கள் மைனஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இங்கே நெட் ஆனுவல் வேல்யூ முனிசிபல் டேக்ஸேஷன் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,000 3,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? லெஸ் முனிசிபல் டேக்ஸ் 6,000 3,000. ஸோ இதை நம்ம இப்போ மைனஸ் பண்ணிக்கலாம். நெட் ஆனுவல் வேல்யூ கிடைக்கும். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 54,000 37,000. நெட் ஆனுவல் வேல்யூவும் செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ்க்கு கிடையாது, நில். இது கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அடுத்து நம்மளோட ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். லெஸ் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 24. இதில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணணும் இல்லையா? அந்த ஸ்டெப்பை நான் எடுத்து எழுதிக்கிறேன். லெஸ் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 24. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30% ஆன் நெட் ஆனுவல் வேல்யூ. ஓகே, ஸோ 54,000ல் 30% ஆன் நெட் ஆனுவல் வேல்யூ. 54,000ல் 30% கேல்குலேட் பண்ணுங்கள், உங்களுக்கு 16,200 கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 37,000 இங்கே நெட் ஆனுவல் வேல்யூ செகண்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. 30% நீங்கள் கேல்குலேட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்கும்னா 11,100 கிடைக்கும். ஓகேவா? இங்கே நெட் ஆனுவல் வேல்யூவே கிடையாது, அதனால ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனும் கிடையாது உங்களுக்கு. அடுத்து நமக்கு ஃபார்மேட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பாரோட். ஓகே, ஸோ இப்போ ப்ராப்ளமில் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அகைன்ஸ்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன பர்பஸ்ன்றத ப்ராப்ளமில் மென்ஷன் பண்ணலை. என்ன பர்பஸ்க்காக இன்ட்ரெஸ்ட் வாங்கினா உங்களுக்கு டிடக்ஷன் அப்படின்னா ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த ஹவுஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கோ எலக்ட்ரிசிட்டி வாட்டர் இந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கு கிடையாது, ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து அலோடுக்கு உண்டு. ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பாரோட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வாங்கினா தான் மைனஸ் பண்ணுவோம். இங்கே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்காததுனால நான் மைனஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு வேளை நீங்கள் மைனஸ் பண்ணுறதா இருந்தால் கீழே எதுவுமே மென்ஷன் பண்ணாததுனால நோட் கொடுத்துட்டு நீங்கள் மைனஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ சின்ஸ் இந்த ப்ராப்ளத்தில் எதுவும் மென்ஷன் பண்ணாததுனால நான் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்னு எடுத்துக்கிறேன்னு. பட் நான் வந்து அந்த மாதிரி எடுத்துக்கல, அதனால மைனஸ் பண்ணலை. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நெட் ஆனுவல் வேல்யூவிலேருந்து இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை மைனஸ் பண்ணலாம். 37,800 கிடைக்கும். அதே மாதிரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா 25,900 கிடைக்கும். ஓகே, செல்ஃப் ஆக்குபைடில் நெட் ஆனுவல் வேல்யூவும் இல்லை, அதனால் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இல்லை. ஸோ எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது தான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ ஒருவேளை உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எடுத்து எழுதியாச்சு. உங்களுக்கு வந்து டோட்டல் இன்கம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம்னு கேட்டிருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன பண்ணி போட்டுடணும், ஆட் பண்ணி போட்டுடணும். ஸோ இப்போ நம்ம கடைசியாக ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 இந்த ரெண்டுத்தோட இன்கம்மை ஆட் பண்ணி போட்டுடலாம். ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 63,700 கிடைக்கும். இதுதான் டோட்டல் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ அடுத்து நம்ம நவம்பர் 2023 கொஷின் பேப்பர் ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஸோ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஈஸி தான் ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு நீங்கள் கிராஸ் ஆனுவல் வேல்யூக்கு கம்பேர் பண்ணி பண்ணணும். அடுத்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மைனஸ் பண்ணணும். என்ன டைப் ஆஃப் ஹவுஸ் அப்படின்றத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நவம்பர் 2023 கொஷின் பேப்பர் பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளத்தை ரீட் பண்ணி என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுலேயுமே கொஷின் நம்பர் 22 தான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. Mr. Srinivasan owns a house which consists of two equal independent units. ஸோ ஸ்ரீனிவாசன் இவருக்கு வந்து 2 ஹவுஸ் இருக்குது, ஈக்குவல் யூனிட்ஸ். ஒன் இஸ் லெட் அவுட் அண்ட் த அதர் ஒன் இஸ் செல்ஃப் ஆக்குப்பைடு. ஸோ அந்த ரெண்டுத்தில் ஒன்று வந்து லெட் அவுட், இன்னொன்று வந்து செல்ஃப் ஆக்குப்பைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, த லெட் அவுட் போர்ஷன் இஸ் ஆல்சோ செல்ஃப் ஆக்குப்பைடு ஃபார் 2 months. இந்த மாதிரி லெட் அவுட் பண்ண அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கூட 2 மாதம் செல்ஃப் ஆக்குப்பைடாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபேர் ரெண்டல் வேல்யூ, முனிசிபல் ரெண்டல் வேல்யூ, ஆக்சுவல் ரெண்ட், லோக்கல் டேக்ஸ், கிரவுண்ட் ரெண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளத்தை இப்போ நம்ம போட்டு பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஹவுஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்களே தவிர இதில் வந்து 2 இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஃபஸ்ட்டு ஹவுஸுக்கு வந்து ஃபேர் ரெண்டல் வேல்யூ இவ்வளோ, செகண்ட் ஹவுஸ்க்கு இவ்வளோ, அந்த மாதிரி எதையுமே பிரித்து கொடுக்கல. ஸோ இந்த ப்ராப்ளமில் நீங்கள் வந்து பிரிச்சுக்கணும். ஓகே, ரெண்டுமே ஈக்குவல் யூனிட்ஸ் அப்படின்னும் போது நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே பிரித்து ஈக்குவலாக எழுதிக்கணும். அதுதான் இந்த ப்ராப்ளமில் உள்ள ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் போடலாம். ப்ராப்ளம் போடுறதுக்கு முந்தி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட்டோட ஹெட்டிங் எழுதிக்கலாம். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஸ்ரீனிவாசன். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன். கண்டிப்பாக ஃபார்மேட்டை படிச்சுட்டு போங்க. முடிஞ்சால் அந்த ஃபார்மேட்டை நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு பிடிஎஃபாக லிங்க்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், மறக்காமல் அதை படிச்சுக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது இல்லையா? ஸோ அந்த 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எடுத்து எழுதிக்க போகிறோம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2. இதில் ஒன்று வந்து லெட் அவுட், இன்னொன்று வந்து செல்ஃப் ஆக்குப்பைடு. ஸோ ஃபஸ்ட் ஒன் நான் வந்து லெட் அவுட்டாக எடுத்துக்கிறேன், அடுத்தது செல்ஃப் ஆக்குப்பைடு அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறேன். என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா ஈக்குவல், 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியுமே ஈக்குவல் அப்படின்னும் போது 50% லெட் அவுட், 50% செல்ஃப் ஆக்குப்பைடு அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்கள் பாதியாக பிரித்து எழுதணும். உங்களுக்கு ஃபார்மேட் ஞாபகம் இருக்குது இல்லையா? ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்க நீங்கள் என்ன பண்ணணும், முனிசிபல் ரெண்டல் வேல்யூ, ஃபேர் ரெண்டல் வேல்யூ. பார்த்தீங்கன்னா பொதுவாக போன ப்ராப்ளத்துலேயும் நமக்கு ஃபேர் ரெண்டல் வேல்யூ கொடுக்கல. ஸோ இதுலேயுமே கொடுக்கல. ஃபஸ்ட்டு நம்ம முனிசிபல் ரெண்டல் வேல்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பர்டிகுலர்ஸில் நான் முனிசிபல் ரெண்டல் வேல்யூ அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறேன். முனிசிபல் ரெண்டல் வேல்யூ. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டு மொத்தமாக கொடுத்துருக்காங்க 12,500. ஸோ இங்கே 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால 2 ஹவுஸ்க்கும் ஈக்குவலாக பிரிச்சுக்கலாம். 12,500ல் 50% எவ்வளோ கேல்குலேட் பண்ணிங்கன்னா 6,250. ஸோ செல்ஃப் ஆக்குப்பைடுக்குமே 6,250. ஆனால் நம்ம கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்க தேவையில்லை, அதனால் நான் இங்கே எடுத்து எழுத போகிறதில்ல. அடுத்த ஸ்டெப்பு முனிசிபல் ரெண்டல் வேல்யூ, ஃபேர் ரெண்டல் வேல்யூ நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அடுத்து நம்ம எதை வந்து கம்பேர் பண்ண போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டோட நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபேர் ரெண்டல் வேல்யூ கொடுத்துருக்காங்களா பாருங்கள், கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க, கவனிக்கலை. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேர் ரெண்டல் வேல்யூவோட தான் கம்பேர் பண்ணணும். ப்ராப்ளம் அதுக்கு தான் நல்லா ரீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில் கொடுக்கல, இதில் கொடுத்துருக்காங்க ஃபேர் ரெண்டல் வேல்யூ. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணி விச்எவர் இஸ் ஹையர். ஓகேவா? ஸோ ரூல்ஸில் காட்டினேன் இல்லையா, விச்எவர் இஸ் ஹையர், அதுதான் நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஸோ எது ஹையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேர் ரெண்டல் வேல்யூ அமௌண்ட் எடுத்து எழுதிக்கலாம் 24,000. அப்போ ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக பிரித்தா 12,000 12,000. செல்ஃப் ஆக்குப்பைடுக்கு நான் எழுதலை. ஸோ விச்எவர் இஸ் ஹையர் 12,000, இதுதான் நமக்கு எடுத்து எழுதிக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேர் ரெண்டல் வேல்யூக்கு அப்புறம் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணணும். விச்எவர் இஸ் லீஸ்ட், அதுக்கு பேர் தான் எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ, விச்எவர் இஸ் லீஸ்ட். ஸோ இங்கே நான் அடுத்து எதை கம்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு. ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டோட அமௌண்ட் என்ன அப்படின்றத எடுத்து எழுதிக்கலாம். ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு ப்ராப்ளமில் கொடுக்கல.
ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சுவல் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணணும். ஆக்சுவல் ரெண்ட்டோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா விச்செவர் இஸ் ஹையர் தான். ஸோ இங்கே வந்த விச்செவர் இஸ் ஹையரோட இந்த ஆக்சுவல் ரெண்ட்டை கம்பேர் பண்ணி எழுதுகிறோம். ஆக்சுவல் ரெண்ட்டை பார்த்திங்கன்னா ஃபார் த லெட் அவுட் போர்ஷன் 1000 பெர் மந்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 1000 பெர் மந்த் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து 2 மாதம் வந்து அது செல்ஃப் ஆக்குபைடாக இருந்ததுன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 12 மந்த்துக்கு கேல்குலேட் பண்ணக்கூடாது, 10 மந்த்துக்கு ஆக்சுவல் ரெண்ட்டு கேல்குலேட் பண்ணணும். சொல்கிறது புரியுதா? 2 மந்த் வந்து அவங்க செல்ஃப் ஆக்குபைடாக வச்சுருந்தாங்க. ஸோ 1000 இன்ட்டு 10,000 ஆக்சுவல் ரெண்ட் நம்ம தான் கேல்குலேட் பண்ணுறோம். செல்ஃப் ஆக்குபைடுக்கு நமக்கு எதுவுமே தேவையில்லை. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு நமக்கு கொடுக்கல. ஓகேவா? இந்த விச்செவர் இஸ் ஹையர் அண்ட் ஆக்சுவல் ரெண்ட் ரெண்டையும் கம்பேர் பண்ணி விச்செவர் இஸ் ஹையர் அதுதான் நம்ம என்னவா எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறேன். 12,000 தான் ஹையஸ்ட். ஸோ அதுதான் என்னது? கிராஸ் ஆனுவல் வேல்யூ. இப்போ கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெட் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூலேருந்து நீங்கள் முனிசிபல் டேக்ஸஸை மைனஸ் பண்ணணும். செல்ஃப் ஆக்குபைடுக்கு அந்த ஸ்டெப்புமே கிடையாது. ஓகே, ஸோ லெஸ் முனிசிபல் டேக்ஸஸ். முனிசிபல் டேக்ஸ் ப்ராப்ளமில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தம் 2500ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? லோக்கல் டேக்ஸ் தான் முனிசிபல் டேக்ஸ். இது வந்து 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்குன்னு எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் பாதி தான் இதில் போடணும், ஈக்குவல் இல்லையா? ஸோ 2500ல் 50% தான் இதுக்கான முனிசிபல் டேக்ஸ். ஸோ 1250 எடுத்து எழுதுகிறேன் கேல்குலேட் பண்ணி. இப்போது 12,000ல் 1250 மைனஸ் பண்ணுங்கள், 10,750. இதுதான் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட் ஆனுவல் வேல்யூ. நெட் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. செல்ஃப் ஆக்குபைடுக்கு எதுவுமே கிடையாது. நெட் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 24 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பாரோடு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 24 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளம். 10 மார்க் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறதையாவது நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக ப்ராப்ளம் அட்டன் பண்ண முடியும். ஒன்று எக்ஸாமுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ப்ராப்ளமும் அட்டன் பண்ணாமல் மட்டும் வராதிங்க. ஓகேவா? ஸோ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து நெட் ஆனுவல் வேல்யூவில் 30% இல்லையா? இப்போ 10,750ல் நம்ம 30% கேல்குலேட் பண்ணணும். கேல்குலேட் பண்ணினா 3,225 கிடைக்குது. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் 2,500 இல்லையா? ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கும் ஈக்குவல் தான். அடுத்து இதையும் நீங்கள் மைனஸ் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நான் சிம்பிளாக எழுதியிருக்கேன். நீங்கள் ப்ராப்ளம் ஃபுல்லாகவே எழுதுங்க. 2,500 அப்படின்னும் போது அதில் பாதி தான் இல்லையா? 2,500ல் 50%. ஆனால் ப்ராப்ளமில் உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பாருங்கள். லெட் அவுட்டுக்கும் மைனஸ் பண்ணுவோம். செல்ஃப் ஆக்குபைடு தேர்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? செல்ஃப் ஆக்குபைடுக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை என்ன பண்ணலாம்? டிடக்ஷன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தேர்ட் ஒன் செல்ஃப் ஆக்குபைடு ஃபார் ரெசிடென்ஸ். இவங்க ரெசிடென்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இதுக்குமே அப்ளிகபிள். 2,500ல் 50% இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், 1,250 லெட் அவுட்டுக்கும் போடணும், செல்ஃப் ஆக்குபைடுக்கும் போடணும். ஓகேவா? இப்போ நெட் ஆனுவல் வேல்யூலேருந்து இந்த 2 டோட்டலை இதையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணுங்கள். 10,750லேருந்து இந்த 2ஐயும் மைனஸ் பண்ணிங்கன்னா 6,275. இங்கே வந்து நெட் ஆனுவல் வேல்யூ கிடையாது. மைனஸ் பண்ணினா -1,250. அப்போ இது வந்து லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இது வந்து இன்கம். ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் இன்கம், இன்னொரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடியது லாஸ் இல்லையா? இப்போது கடைசியாக உங்களுக்கு ப்ராப்ளமில் டோட்டல் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1ல் என்ன கிடச்சிருக்கு? இன்கம் 6,275. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 இன்கம் கிடச்சிருந்தா ஆட் பண்ணணும். ஆனால் இங்கே லாஸ் கிடச்சிருக்கு. ஸோ 1,250 மைனஸ் பண்ணிங்கன்னா 5,225.
ஸோ டோட்டல் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எவ்வளோ 5025. ஓகே, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சாப்டரை கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. கண்டிப்பாக இன்னும் ஒரு 3 கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 10 மார்க் 5 மார்க் ப்ராப்ளம் உங்களுக்கு பிஃபோர் எக்ஸாம் சால்வ் பண்ணுறேன். வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி.